விரட்டிடும் விரட்டில் பகைகள் கதறவா அழிக்கவா ஒழிக்கவா தீயவர் பிள்ளைகள் நடுங்கவா நெருக்கவா முறிக்கவா கொடிய குருதி தெளிக்க அச்சம் துறந்திடு துச்சம் அறிந்திடு உச்சம் கிளந்திடு மிச்சம் என்று எதுவும் இன்றி உந்தன் ஆயுதம் என்னவென்பதை. ஏய் கிருஷ்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏந்திரி. என்னமா? என்னம்மா தவச காலம் வெள்ளிக்கிழமை சினிமா பார்க்க போகணும். டைம் ஆயிடுச்சு. இப்போ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற. மாமா 5 நிமிஷமா கிளைமேக்ஸ்மா முடிஞ்சோடனே வந்துடுறேம்மா. கிளைமேக்ஸா? இரு நான் காட்டுறேன். ஐயோ 10 நிமிஷம் கூட டிவி பார்க்க மாட்டியாமா? 10 நிமிஷமா? 2.5 மணி நேரம் படம். 2.5 மணி நேரம் பார்த்திருக்க. போ, கோயிலுக்கு நேரம் ஆச்சுல, போய் கிளம்பு போ. சரிம்மா, நான் போய் கிளம்புறேன், நீ போ. எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னடா இப்ப பல்ல வலிக்கிட்டு இருக்க? காலைல சொன்னா பல்லு கூட விளக்க மாட்டியா? இதுக்கு ஒரு பேச்சு பேசுவியா? காலையிலயா? இது சாயங்காலம்டா. தவச காலம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும். சீக்கிரம் கிளம்புடா, நேரம் ஆச்சு. சரிம்மா சரிம்மா, போறேன். என்னங்க என்ன இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? டீ போட்டுட்டு இருக்கிறேன். அது தெரியுது. எதுக்கு டீ? குடிக்கத்தான். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. தெரியுதுல்ல. வெள்ளிக்கிழமை டீ குடிக்க கூடாதா? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுங்க. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. சிலுவை பாதை போகணும். வாங்க சீக்கிரமா. இல்ல, இந்த டீயை குடிச்சிட்டு கிளம்பலாமேன்னு. என்னது? சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட அப்புறமேல சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். சரி இப்ப கிளம்பிடுறேன். என்ன என்ன என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைம்மா, நெருப்பா கொதிக்குது. டாக்டரை கூட்டு போடுமா, ஒரு 500 ரூபா காசு கொடுமா. அதுக்கு இப்பதான் நேரம் பாத்தியா? இல்லம்மா, நேத்தே நான் உங்ககிட்ட சொன்னேன் தம்பிக்கு முடியல அப்படின்னு. நீங்க தான் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. நேத்தே சொன்னா உனக்காக பணத்தை வச்சுக்கிட்டு உன் கூடயே அலைஞ்சிட்டு இருப்பேனா? அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து தரேன், போ. அம்மா போன்னு சொல்றேன்ல. இந்தம்மா கொஞ்சம் நெல்லுமா, தள்ளி காக்கிட்டு. ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்லம்மா பரவாயில்ல. போய் குழந்தைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. பரவாயில்ல. ஏங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்றது தப்பா? நான் தப்புன்னு சொல்லல ஸ்டெல்லா. அந்த வேலை செய்யற பொண்ணுக்கு வைத்திய செலவுக்கு காசு கொடுக்காம கோயிலுக்கு போயிறன்னு சொன்ன பாரு, அதுதான் பெரிய தப்புன்னு சொன்னேன். ஏங்க எனக்கும் பைபிள் தெரியுங்க. உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளைன்னு கடவுள் சொல்றாரு. அததான் நான் செஞ்சேன். இது தப்பா? அதுக்கு இணையா ஆண்டவர் 2வது கட்டளையும் கொடுத்திருக்காரு. அதை நீ மறந்துட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீது அன்பு கூறுவாயாக அப்படின்னும் கடவுள் தான் சொல்லி இருக்கிறாரு. அதை நீ விட்டுட்ட. இனிமே பக்தியோட பகிர்ந்து வாழவும் கத்துக்க. சாரிங்க. தவ காலத்துல தவமும் செய்யணும், தர்மமும் செய்யணும். புரியுதா? சரி எல்லாரும் வாங்க, காருக்கு போலாம்.